பாத்தியாடி கொடுமைய? பாவம் இருந்திருந்து ரத்னாவுக்கு கல்யாணம் வச்சான். தாலி கட்டின கையோட மாப்பிள்ள கொலை கேஸ்ல உள்ள போயிட்டான். இந்த சிவபாலம் என்னத்துக்கு வீரா காலத்துல தாலி கட்டினான்னு தெரியலையே. அதை விட இது பெரிய கொடுமையால இருக்கு. வீரா, நான் தான் படிச்சு படிச்சு சொன்னல என் மகன் தான் உன் கழுத்துல தாலி கட்டுவான்னு. அதுக்கு என் மதனி சூடாமணி துணை அனுப்பான்னு சொன்னல, நீ கேட்டியா? இது உன் அம்மையோட விருப்பம் டி. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, போனதெல்லாம் போகட்டும். நாம இனி ஆக வேண்டியதை பாப்போம். நீ வா, நம்ம வீட்டுக்கு வா. வாட்டி, இனிமே நீ எங்க வீட்டு மருமகட்டி, எனக்கு ஓரகத்தி. அத்தை கூப்பிடுதுல்ல, வாட்டி. ஏட்டி வீரா, அத்தை சொல்லுதல்ல, வா ஆட்டோல ஏறு, வா. என் கைய விடுத்த. அத்தையா போயிட்ட. மனச காயப்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மரியாதையா போயிடு. மா, என்னம்மா இது? எல்லாரும் எவ்வளவு பெரிய துக்கத்துல இருக்கோம். இந்த நேரத்துல ஏமா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? கேட்டி, ஏன் மருமகளை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். உலகத்துல இதுதானே நடைமுறை. மா சொன்னா கேளு, இங்க இருந்து போயிடு. சண்முகம் ஏற்கனவே கொலை வெறியில இருக்கான். ஆமா, அவன் என்னைக்குல வெறி பிடிக்காம இருந்திருக்கான். இந்த அரட்டி, ஏன் மகன் இவ கழுத்துல தாலி கட்டியிருக்கான். இவளை கூட்டிக்கிட்டு போக வேண்டியது என்னோட கடமை. நீ கொஞ்சம் சும்மா. கேட்டி வீரா, நான் உன் அத்தை இல்ல, இப்போ உன்னோட மாமியார். என் கூட வர போறியா இல்லையா? மாமியாரா? யாரு சொன்னா? உன் கழுத்துல தொங்குதே அந்த தாலி சொல்லுது. தாலியா? ஏன் சம்மதத்தோடவா உன் மகன் என் கழுத்துல தாலி கட்டினா? இல்ல இப்படி ஒரு மஞ்ச கயித்தை போட்டு வீட்டுக்கு வான்னு சொன்னா நான் வந்துருவேனா? கேட்டி, என் மகளும் அப்படிதானே உங்க வீட்டுக்கு வந்தா? இது என் அண்ணன் சம்மதம் இல்லாம என் கழுத்துல விழுந்த தாலி. இதுக்கு எந்த மதிப்பும் இல்ல. நீ மரியாதையா போயிடுத. கேட்டி, நீ என் மருமகட்டி. என் கூட தான் நீ இருக்கணும். என் மகன் கூட தான் நீ வாழணும். வாட்டி, அத்தை சொல்லுதல்ல, வா. வீண் மம்பு பண்ணாதட்டி, வா நம்ம வீட்டுக்கு முதல்ல போவோம். வா. எதுக்குல எதுக்கு சத்தம் போடுத? மரியாதையா போயிடு. ஏற்கனவே நீ எசக்கிய கூட்டிட்டு போயிருக்கும் போது கொண்டு இருக்கணும். அடுத்து வீராவை இழுத்துட்டு போன நடத்த உன்னை இங்கே பணமாக்கிடுவேன். ஒழுங்கு மரியாதையா போயிடு. உன் அம்மைய போ சொல்லு, இல்ல இங்க பணமா தான் கிடப்பா. போ சொல்லு, போ சொல்லு. நீ அந்த கல்ல தூக்கி போடுறா, தூக்கி போடு, தூக்கி போடுறா. ஏமா சந்தமர, இதில் பணம் இருக்கு, மண்டபத்தில் வெட்டுக்கிளி இருக்கான், எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு வர சொல்லு. நீ கூட இருந்து பார்த்துக்கம்மா. சரிங்க மாமா. சரி. கல்யாணத்தை முடிச்சு என் பிள்ளைய பொண்ணும் மாப்பிள்ளையுமா ஜோடியா இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டு போற நேரத்தில்
என் பிள்ளை எப்படி ஒத்தையா நிக்குது? அப்படியே முருகா, உனக்கு கண்ணே இல்லையா? ஏய், நீ எல்லாம் ஒரு அப்பனா? ஏய், தங்கச்சியோட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் நாடகம் ஆடிவிட்டு நீங்க வந்து முருகனை கூப்பிடுதியா? இதுக்கு உனக்கு அந்த முருகன் தானே? நம்பனே, ஏன் நம்பனே? என் குடும்பத்தை காப்பாத்துவன்னு உன்னையே நம்பனே. என்ன செஞ்சுட்ட? என் குடும்பத்தை இப்ப என்ன செஞ்ச? உன் காலடியிலேயே காலம் பூரா கடந்தனே. இப்ப என்ன செஞ்சிருக்க? தங்கச்சிகள் என்ன செஞ்ச? என் குடும்பத்தை எப்படி நாதி எடுத்து நிக்க வச்சிருக்கீங்க? உனக்கெல்லாம் ஒரு கயிறு, கோயிலா போய் கட்ட கயிறு. காலம் பூரா உன்னையே நம்பி இருந்தனே, என்ன கைவிட்டல. நீ நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. இனி எதுக்கு உன்னை நான் நம்பனா? எதுக்கு நீ இந்த வீட்டுல இருக்கிற? இனி யாரும் என்ன நம்ப மாட்டேன். எவனும் தான் வீட்டுல எந்த சாமியும் சாமி இனி இந்த வீட்டுல ஏதாச்சும் ஒரு சாமிக்கு விளக்கேத்துறது பூஜை பண்றது செஞ்சீங்க, உங்களுக்கு கருமாதி பண்ணிவிடு. என்னையா அது? சரி, ஓகே. அப்படாது, பாடியை நான் மார்ச்சோரியில் ஒப்படைச்சிட்டு வரேன். நீங்கள் அந்த அறிவழகன் சட்டையை கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டீரா? லாக்கப்புக்கு கொண்டு போனதுமே சட்டையை வாங்கி லேபுக்கு அனுப்பி வச்சிட்டேன் சர்வால். அதில் இருக்கிறது மாலதி ரத்தம் தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும், அதான் முக்கியம். சர்வால், லேப் டெஸ்ட் பண்ணுறவங்க சொல்லிட்டு சர்வால். சார், நாங்கள் முன்னாடி போகிறோம், நீங்கள் பின்னாடியே வந்துடுறீங்களா சார்? சார், நீங்கள் போக வேண்டாம் சார். நான் சபாபதி ஏட்டையாவை போக சொல்லியிருக்கேன், அவர் பார்த்து பாப்பல. அண்ணே, நீங்க போங்க. சார்வால், ஒரு டீயாவது சாப்பிட்றீங்களா? அப்படியா? சார்வால், நீங்களா? என்ன சார்வால் இது? புரியலையா? வழக்கமா எந்த கேஸா இருந்தாலும் நான் எமோஷனலா அட்டாச் ஆக மாட்டேன். ஆனா இது மத்த கேஸ் மாதிரி இல்லையே. ரொம்ப வருத்தத்தில் இருக்கியா? இது வெறும் கேஸ் இல்லையா, ரத்னாவோட வாழ்க்கை. போய் புரியுது சர்வால், என்ன செய்ய? நம்ம போலீஸா நம்ம வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும்ல. ரத்னா பாவம். போய் அவ ஒரு தப்பும் பண்ணாதவ, அவளுக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு? தலையில எழுதி வச்சவன் தப்பா எழுதி வச்சுட்டா சர்வால். வேற என்னத்த சொல்ல? ஆரம்பத்துல நான் அவளை பாடாப்படுத்தி வச்சேன். அதுக்கப்புறம் அந்த சைக்கோ வெங்கடேசன் கடைசியா ஒரு நல்லவன், நெசமாவே அவளை நேசிக்கிறவன், அவ கழுத்துல தாலி கட்டிட்டான்னு நிம்மதியா இருக்கிறப்ப அவனே இப்படி பண்ணிட்டு நிக்கானே.
அவ என்னைய பாவம் செஞ்சா? சர்வால், அறிவளவு இந்த கொலையை செஞ்சிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? மனசு அவன் செய்யலன்னு சொல்லுது. ஆனா போலீஸ்ல ட்ரைனிங் எடுத்திருக்கிற இந்த அறிவு அவன் பண்ணிருக்கவே கூடாதுன்னு சொல்லுது. அவன் பண்ணாம இருந்தா நல்லதுன்னு சொல்லுது. இப்ப நான் என்னத்தல செய்ய? மா, ஏய், மனசு ஆறல பாட்டி. அம்மா கிட்ட டேய், ரொம்ப கோவத்துல இருக்காடா. பச்சை தண்ணி கூட குடிக்கல. 2 மணி நேரமா அவ உங்க அப்பா போட்டாவே பார்த்துக்கிட்டு இருக்காடா. நான் என்னத்த செய்ய? இன்னும் சாந்தி அடையாம மாப்பிள்ளையோட ஆத்மா சுத்திக்கிட்டே இருக்க. இனியாவது அவருக்கு படையலை போட்டு அனுப்பி வைக்கலான்னு பார்த்தா இப்படி ஆகி போச்சடா. தப்பு என்னோட தான் பாட்டி. அந்த போதை பொருள் போடுற நாய்ங்க கிட்ட ஒப்படைச்சேன்ல, என்ன சொல்லணும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணமாடா? ஆமா பாட்டி. போதை பொருளை போட்டுட்டு அந்த சிவபாலம் முன்னாடி என்னை பத்தி தப்பா பேசியிருக்கானுங்க. இவங்க வளர்னதுனால அந்த சிவபாலனுக்கு என் மேல இந்த கேஸை பத்தி கூட தெரிஞ்சிருச்சு. ஐயோ, என்னடா சொல்ற? எல்லாம் இந்த பரதேசிங்க செஞ்ச தப்பு. என் கிட்ட இருந்த வீராவை காப்பாத்துறதுக்காக தான் அந்த சிவபாலம் வீரா கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். எல்லாமே தப்பு தப்பா நடக்குதே. டேய் கௌதம், உன் அம்மா பாவண்டா. அவ மனசுல அவ்வளவு துக்கம். இப்ப இந்த கல்யாணம் வேற நின்னு போச்சு. என்ன செய்ய போறானே தெரியலையேடா. நான் என்ன பாட்டி செய்ய முடியும்? நான் பேசினா உன் அம்மா கோவப்படுவா. நீ போய் பேசு, எப்படியாவது அவளை தேத்துடா. இல்லைன்னா பட்டினி கிடந்து அவளுக்கு ஏதாவது ஆயிட போகுது. தப்பு என் மேலதான் பாட்டி. நான் போய் என்னத்த பேச? ஏதாவது பேசுடா. அவளும் பாவம் தானே. 10 வருஷத்து பகை ஆரம்பிச்ச கணக்க தீர்க்க முடியாத வெறுப்புல இருக்கா. எப்படியாவது பேசி அவளை சமாதானப்படுத்துறா. போ. போ. அம்மா, தப்பு முழுக்க என் மேலதான். என் ஃப்ரெண்ட்ஸை நம்பி இல்லம்மா. அப்ப என்ன நடந்துச்சுன்னா, டேய், போன்னு சொன்னா போக மாட்டேன். யார்ரா நீ? என் வீட்டுக்காரரை விட நீ என்ன பெரிய இவனா? இது நான் இவரோட சாவுக்கு கேட்ட வேலை. உன் அப்பா தானே இவரு. இத கூட உன்னால செய்ய முடியல. அம்மானு கூப்பிட வந்துட்டியா? சாரிமா. மகனு கூட பார்க்க மாட்டேன். கொன்னுட போறேன். போயிடு. என் கண்ணு முன்னாடி வந்துடாத. போயிடுன்னு சொல்லிட்டேன். இப்படி பண்றாளேடா. பாட்டி, அம்மாவோட ஆத்திரம்லாம் அப்பா சாவுக்கு பழி வாங்க முடியலையே தானே. அதுக்காக தானடா இன்னும் திதி கொடுக்காம இருக்கோம். நான் பாத்துக்கிறேன் பாட்டி. அவன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தான் பழி வாங்கணுமா என்ன? வேற மாதிரி கூட பழி வாங்கலாம். அது என்ன மாதிரின்னு எனக்கு தெரியும். என்னடா பண்ண போற? என்னமோ பண்ண போறேன். ஆனா நான் செய்யற காரியம் என் அம்மாவுக்கு நிம்மதியை கொண்டு வரும். எங்க அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். அவ்வளவுதான். ஏலே சவுந்தரம், அவளுங்க வந்தாளுங்கன்னா சும்மா விட்டுறாதலே. நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டு விட்டுரு. இந்த பாரு, கையில பெல்ட் வச்சிருக்கல, சும்மா பிச்சு உதறி தள்ளிடு சொல்லிட்டேன். ஐயா, ஆத்தா சொல்லுதுன்னு அவசரப்பட்டு பெல்ட்டை ஓங்கிடாதீங்க. சின்னவர் இதே வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. அம்மாவையோ இல்ல எசக்கையவோ நீங்க அடிச்சீங்கன்னா
பெரிய பின்விளைவு இருக்கும், பாத்துக்கிடுங்க. ஆமா, இவரு கண்டாரு பெரிய பின்விளைவு இருக்குமா. வாய மூடுறா, விளங்காதவனே பேசுறான். நில்லடி. எங்கடி போயிட்டு வர? எங்க போயிட்டு வரேன்னு கேட்டேன். வேற எங்க? என் மருமக வீராவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர போனேன். என்னத்த செய்ய, அந்த சம்முவும் கோவத்துல முடியாதுன்னு சொல்லிட்டான். ஏண்டி, எம்புட்டு தைரியம் இருந்தா அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு நீ போயிருப்ப. ஏ பெரியாத்தா, நீ சும்மா இரு. சிவபாலன் தான் தாலி கட்டிட்டான்ல. வீரா இந்த வீட்டு மருமகதான், அதை ஆறாலையும் மாத்த முடியாது. இந்த ஆருங்க மாமா, என்ன இருந்தாலும் வீரா இந்த வீட்டுக்கு வந்து வாழ்றதுதான் முறை. அவளை நீங்க தான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வரணும். என்னது, நான் போய் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டு வரணும்? வாங்க, எம்புட்டு தைரியம் தான் ஏன்டி அப்படி பேசுவீங்க? வேற ஆறு இந்த வீட்டுல பெரிய மனுஷன்? நீங்க தானே, உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். இந்தாருங்க, ஆடி மாசம் எல்லாம் பார்க்க வேண்டாம். கல்யாணம் நடந்த அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம் நடந்து ஆகணும். இன்னைக்கே என் மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழிய பாருங்க. மாமா சும்மா கத்தாதீங்க மாமா. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னீங்க, ஆனா எங்க அம்மா நடத்தி வச்சுட்டால. இனிமே உங்களால என்ன செய்ய முடியும்? அந்த சிவபாலனுக்கே இப்ப புடிச்சு போய் தானே தாலி கட்டினா. அவங்கள முதல்ல சேர்த்து வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அத்தை, நம்ம உள்ள போவோம். நான் தான் அடிச்சுக்கிறேன். நீங்க ஏ மதனி, என்ன ஆச்சு உன் தம்பிக்கு? உன்னை கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் உன் கூட வாழ்ந்தான் இல்ல, அதனால தான் அவனையும் அவன் பெல்ட்டால அடிச்சுக்கிறான். அவன் தலையெழுத்து என்ன பண்றது? இது கல்யாணமே கிடையாது. ஏன் சம்மதம் இல்லாம அது எது நடந்தாலும் அது செல்லாத. இது ஒன்று சொல்லுதே, நல்லா கேட்டுக்க. எம்புட்டு வருஷமானாலும் சரி, எம்புட்டு யுகமானாலும் சரி, என் மக சிவபாலனை அந்த வீராவோட சேர்த்து வைக்க விட மாட்டேன். ஐயோ, ஒரு பெரிய மனுஷன் பேசுற பேச்சா இது? ஆமாட்டே, அப்படித்தான் பேசுவேன். என்ன மீறி அந்த வீரா இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சா சத்தியமா இதே இடத்துல நான் நாட்டுக்கிட்டு சாவேன். இது ஓ மேல சத்தியம், சத்தியம், சத்தியம். என்ன ஆச்சுடி இந்த மனுஷனுக்கு? ஏய், சொன்னது கேட்டுச்சுல்ல? உன் மகன் கட்டின தாலி முக்கியமா இல்ல உன் கழுத்துல இருக்கிற தாலி முக்கியமாங்கறத நல்லா யோசனை பண்ணிக்க. நல்ல பேந்த முழிச்சிட்டு இருக்காத. எங்க இருந்தோ வந்து சேர்ந்தா பாரு என் தம்பிக்கு. இந்த மனுஷன் என்னட்டு இப்படி சொல்லுதாரு? அத்தை, நீ என்னத்துக்கு அத்தை கவலைப்படுத? அதெல்லாம் அவர் ஒண்ணும் செஞ்சுக்க மாட்டாரு. மத்தவங்களை கொல்லுவாரே தவிர அவராவது நாண்டுக்கிறதாவது. நீ வாத்த ஆக வேண்டிய வேலையை பாப்போம். அட வாத்த. சிவபாலா, கிளே, என்னல இது? ஐயோ, என்னல? ஐயோ, என்னல, உன்னை அவர் அடிச்சாரா? என்னத்துக்கு உன் கையெல்லாம் இப்படி வீங்கி போயிருக்கு? இப்படி மாட்டை போட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. இவர் என்ன மனுஷன்? அம்மா, கவலைப்படாதம்மா. என் மனசுக்குள்ள இருந்ததெல்லாம் ஒரே நினைப்புதான். நான் பாட்டும் தாலியை கட்டிட்டேன். ஆனா சண்முகத்தானுக்கு அது எம்பிட்டு வலிக்கும். அத்தா மனசு படுற பாட விட என் வலி எதுவும் பெருசு இல்லம்மா. நீ அத்தாங்கிட்ட பேசுனியா? என்னம்மா சொன்னாரு? எனக்கு தெரியுமா, அத்தா என்னை மன்னிக்க மாட்டாரு. அவரோட விருப்பம் இல்லாம நான் தாலியை கட்டிட்டேன். என்னம்மா செய்ய, அத்தான்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வகையில அத்தனோட தங்கச்சியை காப்பாத்தணும் தான் நான் அதை செஞ்சேன். வேற என்னம்மா நான் செய்ய முடியும்? டேய், கோவப்படலாம், அதெல்லாம் தப்பு இல்ல. கோவம் மனுஷனோட இயல்பு. ஆனாலும் கொஞ்ச நேரத்துல அடுத்து நாம என்ன செய்யணுங்கிறத யோசிக்கணும்டா. இப்படியே இடிஞ்சு போய் நின்னா என்ன ஆவறது?
அடுத்து என்ன செய்ய சொல்லுத? அதான் எல்லாம் நாசமா போச்சே. தோர்கல எவ்வளையோ ஒருத்திய கொலை பண்ணிட்டு அந்த ரத்த கரையோட வந்து இவ கழுத்துல தாலி கட்டுதான். கழுத்துல கட்ட தாலியோட ஈரம் காயறதுக்குள்ள போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. இவ கழுத்துல தாலியே கட்ட மாட்டேன்னு சொன்னவன் கடைசி நேரத்துல இவ கழுத்துல தாலியை கட்டி ஏன் கழுத்தை அறுத்துட்டா. அதுவும் சொந்த அத்தை மயன். இவங்களெல்லாம் நம்பி நாசமா போய் நிக்கிதோமே. இதுக்கப்புறம் போய் என்னத்தை யோசிக்க சொல்லுத? எல்லாத்துக்கும் ஒரு காரணம். தேவையில்லாம நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. இதுல எல்லாத்துக்கும் கூட்டு உனக்கும் இருக்கு. 6 பேச்சையும் கேட்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல. அறிவு கொலை பண்ணிருப்பான்னு நம்புறியான்னு? அறிவு கொலை பண்ணல நீ எப்படி நம்புத? நிச்சயமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு. அறிவு அந்த மாதிரி ஆள் இல்ல. சத்தியமா அவர் கொலை பண்ணிருக்க மாட்டாருன்னு. உனக்கு எம்பிட்டு நாள் அவனுக்கு தெரியும்? எம்பிட்டு நாள் அடி தெரியும் அவன உனக்கு? அவன் கொலை பண்ணிருக்க மாட்டானா? தாலி கட்டுறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள போன அவன்? உன்னை விட அந்த மாலதி முக்கியண்டு போனான்ல. எப்படி அவன் சட்டையில அந்த ரத்தக்கரை வந்தது? தெரியலன்னு. ஆனா அவன் கொலை பண்ணலன்னு மட்டும் உனக்கு தெரியுமா? இல்ல பாவல, அவன் ஏற்கனவே வேதனையில் இருக்க. கல்யாண மேடையில அந்த சிவபால அவளுக்கு தாலி கட்டுறா, உன் தங்கச்சியோட சேர்ந்து நின்று என்னை பிடிச்சி நிறுத்திட்டியா? அப்ப நான் போயிட்டேன். வேற எவனாச்சும் செஞ்சிருந்த அந்த வேலைய இங்க இருக்கிற குத்து விளக்கெடுத்து அப்படியே சொருவி